சிரியாவுடன் போர் பதற்றம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் பிரதமருடன் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சிஸ்ரா. விவரம் என்ன, எதற்காக இந்த பேச்சுவார்த்தை? மிக முக்கியமாக நேற்று நள்ளிரவில் குறிப்பாக இந்த பாகிஸ்தான் இந்தியா விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானுடைய அந்த தீர்மானத்தின் மீதான ஒரு ஆலோசனை என்பது ஐநாவினுடைய பாதுகாப்பு குழுவில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் தொலைபேசி மூலமாக ஐநாவினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் அமைதியுடன் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது பாகிஸ்தானுக்கு ஐநாவின் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டு நாடுகளுமே அமைதியான முறையில் எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கான பாதிப்புகள் இல்லாமல் இதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு அவர் முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தொலைபேசி மூலமாக அவர் பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவையற்ற தாக்குதல்களில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர் வழங்கியுள்ளதாகவும், அதே சமயம் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிரான கடுமையான புகாரை இந்த தொலைபேசி உரையாடலின் பொழுது முன்வைத்துள்ளது என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. மனிதாபிமானமற்ற முறையில் வேண்டுமென்றே இந்த போன்ற தாக்குதல்களில் இந்தியாவானது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது என்பது பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக, போர் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் பாகிஸ்தான் பிரதமர் கூறியுள்ளதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகியுள்ளது. தேவா, நன்றி சித்ரா.